ஏஞ்சல் எண் 411 அதனுடைய மகிமையெல்லாம் என்னன்னு பார்க்கணும். கேப்ரியல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் வேலை வாங்கலாம். 411 எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷன் ஆக மாட்டோம். தொழில், வாழ்க்கை, செல்வாக்கு அனைத்தையும் குறிக்கும். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்க்கின்ற எல்லா குழந்தைகளும், அது மட்டுமல்ல என்னுடைய உயிரோடு கலந்த என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல நம்பர் ஏஞ்சல் எண் 411 அதனுடைய மகிமையெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். 411 எண் என்ன, நீங்கள் தனியாக இல்லை அப்படிங்கிற அர்த்தம். நீங்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் எந்த லக்கை நோக்கி நீங்கள் நடக்கிறங்க அந்த நடவடிக்கை எடுக்க செய்யும். ஏன்னா நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, இது செய்யலாமா அதை செய்யலாமா. என்னவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் டாக்டராக இருந்தேன், அதை விட்டு என்ன பண்ணேன், இதுக்கு வந்தேன். இதுக்கு வரதுக்கு ஒரு தைரியம் வேணும். கவர்மெண்ட் உத்தியோகம் 18 வருஷம் சர்வீஸு ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். அப்படி வரது தைரியம் வேணும்ல, அதை கொடுக்கறது தான் அது என்னுடையது. சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் பொறுமையும் குறிக்கும். 411 கொஞ்சம் பொறுமையாக குறிக்கும். 411 மாஸ்டர் எண் 11 அதில் இருக்குது. அதனால் 11ங்கிற என்னென்னா, உங்கள் உள்ளுணர்வு சரியான பாதையில் உங்களை வழிகாட்டுறதுக்கு அமைக்கும். உங்கள் உள்ளுணர்வு சரியான பாதையில் வழிகாட்டும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் 411 என்ற எண்ணின் மீது நம்பிக்கை வச்சு அது நம்ம புது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்கும். இதில் என்னென்னா, நீங்கள் நல்லா யோசிக்கணும். 4, 11 11 வந்து மாஸ்டர் நம்பர். அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுதா? இப்போ 4 + 1 + 1 போட்டிங்கன்னா 6 வந்துடும். 6 எதை குறிக்கும்? சுக்கிரனை குறிக்கும், ஆற்றலை குறிக்கும், எல்லாம் கிடைக்கும். குடும்ப நல்லிணத்தை குறிக்கும். அப்புறம் 4 வந்து ஸ்திரத்தன்மை. 4 வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் கண்ணுங்களா பணப்பஞ்சமே இருக்காது. பணப்பஞ்சம் இல்லாத நம்பர். பிச்சைக்காரன் கூட அவன் நிறைய 4 நம்பருக்காக இருந்தால் நல்ல பிச்சை கிடைக்கும். ஒன்று வந்து டாமினேஷன், புதிய தொடக்கங்கள். அது மட்டும் இல்லை, எதுலையும் தைரியமாக அடிக்கிறதுக்கு 2 தைரியம் இருக்குது இல்லை, ஒரு பணம் இருக்குது. அப்புறம் என்ன கஷ்டம் அடி நோக்குங்க தான். இதுக்கு உண்டான ஏஞ்சல் யாருன்னா மைக்கேல். கலர் வந்து ப்ளூ கலரு இல்லையா. இது வந்து சண்டே. அதாவது நீங்கள் ஒன்றேன்னா சண்டே நீங்கள் ஆரஞ்சு கலர் தானே வரும். அப்படி இல்லை, இங்கே வந்து மைக்கேல், இங்கே குறிக்கிறது வேறு. ஸ்டோன்ஸ் வந்து லாப்பிஸ் லசூலி. லாப்பிஸ் லசூலி ஏஞ்சல் இருக்குது. ஏஞ்சல் மைக்கேல் நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். 411ங்கிற என்ன பார்த்தீங்கன்னா, தேவதூதர்கள் உங்களோட இருக்கிறாங்க அப்படிங்கிற மீனிங். 411ங்கிற என்ன நீங்கள் எதில் வேணுமா பார்க்கலாம். எங்கேயாவது 411 வந்துச்சு, உங்கள் ரூபாய் நோட்டில் வரலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று இது பண்ணுறப்போ உங்கள் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கார் போகும், அதில் 411 முடிவில் இருக்கும், இல்லை ஆரம்பத்தில் பண்ணிங்கன்னா வரும் இல்லையா. 411. அடுத்தது வந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை எல்லாம் ஒழிக்கப்பட்டு ஒரு நேர்மறையான செய்கைகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடும். இந்த 411ங்கிற எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா, இந்த எண்ணெய் நீங்கள் கம்ப்யூட்டரில், நீங்கள் வந்து செல்ஃபோனில், கடிகாரத்தில், டிவி ஸ்க்ரீனில் கொஞ்சம் நாளைக்கு வச்சு பாருங்களேன். 411 சும்மா போட்டு வச்சு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது 411ங்கிற எண்ணில் முதல்ல ஒரு 4 என்பது நம்ம வாழ்க்கையின் அடித்தளம், திசைகள், கூறுகள். அது மட்டும் இல்லை, வேதங்கள் 4 நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 4 என்பது நமக்காக நாம் ஏற்படுத்தி கொண்ட எல்லைகள். 4 எல்லை இருக்குது இல்லையா. நீங்கள் இன்னொன்று இருக்குது இல்லையா, 4 நம்மளை சுற்றி இருக்குதே இல்லையா. மேஜராக வந்து ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து சொல்கிறோம் இல்லையா. அது வேறு இடத்துல எல்லைகள். அது மட்டும் இல்லை, நிர்வகிக்கும் விதிமுறைகள் நமக்கு அது கொடுத்துரும். இது எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிறத. 4 என்பது ராகு. வாழ்வில் சிக்கல் இருந்தாலும் நல்ல உயர்வை தரக்கூடியவர் ராகு. 1 என்பது சூரியனுக்கு இருக்கும். எதில் தனித்தன்மம், தலைமை பண்பு தெரியவில்லை. அடுத்து ஒரு எண் 1. 1 மட்டும் கூட்டிங்கன்னா 2 என்பது சந்திரனை குறிக்கும். இப்போ 4 தனியாக இருக்குது, 2 1 இருக்கு இல்லையா. இப்போ 4 2 1 சேர்த்திங்கன்னா 2 வரும். 2 வந்து சந்திரனை கொடுக்கும். சந்திரன் நல்ல பலனை தரக்கூடியது, மன தைரியத்தை கொடுக்கும். சந்திரன் வந்து மனசுக்காரன், மனக்காரன். அவன் என்ன பண்ணுவான். இப்போ இந்த எண் ராகு ப்ளஸ் சந்திரன் சேர்ந்து, ராகும் சந்திரன் சேர்த்து சூரியனுக்குரிய பலன்களை மட்டும் தருவதில்லை, எல்லா நலங்களையும் கொடுக்குது. 411 என்ற எண்ணெய் கூட்டிங்கன்னா 6 அதனால சுக்கிரன், செல்வத்துக்கு சுக்கிரன் இருக்கிறான். ஸோ ராகு, சுக்கிரன், சூரியன் எல்லாம் இருக்கிற ஒரு நம்பர். இந்த எண் நம்ம டென்ஷனே ஆக விடாது. இந்த எண் என்னென்னா, 411 எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷன் ஆக மாட்டோம். தொழில், வாழ்க்கை, செல்வாக்கு அனைத்தையும் குறிக்கும். இந்த எண்ணெயை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம். வெளிநாட்டு பயணம், இப்போ வெளிநாட்டு பயணம் போகணும் அப்படின்னு நம்மளாம் வெளியே வச்சுக்குவோம்.
ஏதாவது ஒரு ஃப்ளைட்டை விட்டாங்கன்னா போயிட்டு வருவோம், இல்லை நல்லா கட்டாயமாக வெளிநாட்டு பயணம் போயிட்டு வரலாம். சரி, எப்பொழுதும் எச்சரிக்கையோடு உண்மையான நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தால் அதை இந்த எண் செய்து கொடுக்கும். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இதுக்கு ஒரு என்ன வந்து முத்ரா இருக்குது. இதுக்கு வந்து என்ன சனி முத்ரான்னு அதுக்கு பேர். ஒன்றுமே இல்லை, இந்த 2 கையை அப்படி வச்சுட்டிங்கன்னா எப்படி அப்படி வச்சுட்டிங்கன்னா இதுக்கு உண்டான முத்ரை. இந்த முத்ரா தான் இருக்குது. மற்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம கேப்ரியல் அப்படின்ன உடனே ப்ளூ கலரில் முக்கியமான ஸ்டோன் என்னன்னா நமக்கு லாப்பிஸ் லசூலி. அதை விட்டு அடுத்து சோடா லைட். லாப்பிஸ் லசூலி தான் த பெஸ்ட் ஒன். எல்லாருக்கும் மனசு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் லாப்பிஸ் லசூலி அந்த ஏஞ்சல் எடுத்து நீங்கள் கேப்ரியல் கூப்பிட்டுக்கலாம். கேப்ரியல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட நீங்கள் வேலை வாங்கலாம். நீங்கள் வந்து கேட்கணும். அது இப்போ நீங்கள் இந்த மந்த் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம 888, 777, 333, அப்புறம் 1122, 2190 இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதுகளை வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஏஞ்சல்கிட்ட கொடுத்து ஏஞ்சல்கிட்ட நினச்சிக்கிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பலன்களை அந்த ஏஞ்சல் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 4 ஏஞ்சல் வாங்கி வச்சுக்கணும். எல்லா நம்பர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும். அதே போல் தான் பிரமிடும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி வந்து ஸ்டோன் பிரமிட் வந்து அதோடைய பவர்ஸ் வேறு, ஆர்கனைட் பிரமிடுடைய பவர்ஸ் வேறு. அதை புரிஞ்சுக்கணும். அது மேல் நோக்கி வரும், இது கீழ் நோக்கி வரும். எங்கே அது மட்டும் இல்லை, நமக்கு இந்த ஸ்டோனை ஒன்று நீங்கள் கையில் தூக்கிட்டீங்கன்னா அது எத்தனை பல கோடி வருஷங்கள்னு நம்ம மறக்கக்கூடாது. பல கோடி வருஷங்கள் ஆனது தான். எப்போவுமே லாப்பிஸ் லசூலி முக்கியமாக நான் வந்து உள்ளே வச்சுக்கிறது வந்து என்னென்னா செலினைட், அதுக்கப்புறம் வந்து பிளாக் டூர்மரின், இதெல்லாம் வச்சுக்குவோம். ஜேடு, அதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப ஒத்து போகிறது கார்னெட்டு, இதெல்லாம் வந்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கிற வீட்டில் எல்லாருக்கும் அமித்திஸ் விளக்கு இருக்கணும். அமித்திஸ் ஸ்டோன்ஸு, அமித்திஸ் மாலை இதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சாக்கணுங்களா? இது விளக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஐ லவ் யூ ஆல். ரொம்ப பிடிச்சிருக்கேன். குட் லக். கிடைக்கல வேலை செய்யுங்களேன்.